ஐ மக்களே, வணக்கம். பரபரப்பான தேர்தல் இப்போ வந்து படபடப்பாக இருக்கு. ரொம்ப திக் திக் அந்த நிலைமையில தான் இருக்கு. ஸோ என்ன 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 யார் அடுத்த சிஎம் யாரு அடுத்த சிஎம் யாருன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு அவங்கவுங்க தலைவருக்கு சப்போர்ட் பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து டிவிகே தலைவருக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். ஸோ அதனால வந்துட்டு டிவிகே தான் வின் பண்ண எனக்கு ஒரு நம்பிக்கை. ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய கட்சி, புதிய தலைவர், ஃப்ரெஷ்ஷா. ஸோ ஒரு புதிய சேஞ்சஸ் இன் தமிழகம். பார்ப்போமே. சும்மா ஏடிஎம்கே டிஎம்கே சொல்லிட்டு ஒரு குப்பையாக தான் இருந்தது. குப்பையை தூக்கி போட்டு க்ளீன் பண்ணுற ஒரு ஆளா விஜய் வந்திருக்காரு. மக்கள் வாய்ப்பு கொடுத்துருவாங்களா இல்லையன்றது 4ஆம் தேதி தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து 100% டிவிக்கே தான் வின் பண்ணோம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். எல்லாரோட நம்பிக்கையும் அதான். அவரும் அதான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காரு. ஸோ மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்த்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக டிவிக்கே வின் பண்ணும். ஏன் டிவிக்கே வின் பண்ணும் அப்படின்னா, ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவர் வந்து சினிமால இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மக்கள் மன்றமா இருந்து அதை மக்கள் இயக்கமா மாற்றி முன்னாள் முடியும். அது மாதிரி வந்துட்டு மக்கள் இயக்கம் மாற்றி அவங்க அந்தந்த தொகுதியில் இருக்கிற மாவட்ட செயலர்கள்ன்ற மாதிரி அந்தந்த ரசிகர் மன்ற தலைவர்கள்லாம் வச்சு அவரு கீழே வச்சு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இதில் இந்த விஷயத்துல வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தன் இந்த பிரெட்டு பால் முட்டை சம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதெல்லாம் வந்துட்டு அப்போலேருந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ப்ராசஸ் மாதிரி நல்லா போயிட்டே இருந்துச்சு. பேஸ்மெண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருந்தாங்க டிவிகேல. ஸோ அதனால் வந்துட்டு விஜய் வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி மக்களுக்காக வந்து தொண்டு செஞ்சாங்க. அது போக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 10th ப்ளஸ் ரிசல்ட் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே வந்து எப்படி பண்ணணுமோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் இருக்கிறவங்களுக்கு தேர்ட் ரேங்க் வரைக்கும் ப்ரைஸ் கொடுத்தாரு. அவரோட சொந்த செலவில் பண்ணார். சொந்த செலவில் கூப்பிட்டு வச்சு எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல விதத்தில் பண்ணி அனுப்பிச்சாரு. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ விஜய் வரணும் விஜய் வரணும். மக்களுக்கு எவன் சேவை பண்ணுறானோ அவன் தான் வரணும்னு சொல்லிட்டு மக்கள் நினைப்பாங்க. மக்களுக்கு எவன் துரோகம் பண்ணானோ மக்கள் மறக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சது ஜெயலலிதா பஸ்ஸோட எரிச்சேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அரசியல் தோற்றம் கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் மறந்துட்டாங்க. மக்கள்கிட்ட மறக்கிற தன்மை கொஞ்சம் இருக்கு. மறக்காம இருப்பாங்க. ஆனாலும் மறந்து மன்னிக்கிற தன்மை இருக்கு தமிழ்நாடு மக்கள்கிட்ட. ரெண்டாவது அப்படியே இந்த கள்ளக்குறிச்சி சம்திங் இந்த சாராய எரிப்பு இந்த டிஎம்கே ஆட்சிக்கும் சாராயம் குடிச்சு அவ்வளோ பேர் செத்தாங்க. அது மக்கள் மறந்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா தூத்துக்குடி விஷயம். தூத்துக்குடியில் 15 பேர் சுட சொல்லி ஆர்டர் கொடுங்க இவன் எடப்பாடி. இந்த பக்கி எல்லாமே ஷூட் பண்ண சொல்லிட்டான். அவன் 15 உசுறு வேஸ்ட்டாக போச்சு. நல்லதாக செய்ய சொன்னாங்க. விஷக்கருமி பரவுது தேவையில்லை. தூத்துக்குடி எங்களுக்கு ஆளையே தேவையில்லை. நாங்கள் வேற இருக்கிற வேலையை பார்க்குறோம். இந்த ஸ்டெர்லைட் ஆலையை க்ளோஸ் பண்ணணும். இவன் இங்கே விஷத்தை கலக்கி கலக்கி தண்ணியில் விட்டுட்டு காற்றுல விட்டுட்டு மக்களை கொண்டுட்டு அவன் ஜாலியாக இருக்கான் பாறையில். அந்த ஆள் செத்தும் போயிட்டுன்னு வச்சு ஓனர் ஸ்டெர்லைட் ஓனர் செத்தும் போயிட்டான். இப்போ அவன் பையன் மட்டும்தான் இருக்கான். அவன் அப்பா இல்லாமல் பையன் மட்டும் தான் கிழிக்க போகிறான். அந்த அளவுக்கு திறமை கிடையாது. ஸோ அதனால் இருக்கிற சொத்து எல்லாம் பையனுக்கு எழுதி வச்சுட்டு அப்பா செத்து போயிட்டான். ஸ்டெர்லைட் ஓனரே காலி. ஸோ அது தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த மாதிரி அந்த இதில் இப்போது டிஎம்கே கரூரில் விஜய் வந்தான்னு சொல்லிட்டு விஜய் வந்து எல்லாரோடையும் போட்டு தள்ளிட்டானுங்க திருட்டு பசங்க. ஸோ 43 பேர் 41 பேர் போட்டு தள்ளிட்டான். ஸோ எல்லாமே போட்டு தள்ளிட்டு உடனே போஸ்ட்மார்டம் இதெல்லாம் யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆக்சுவலாக என்னன்னா ஒரு ஒருத்தன் செத்துட்டான்னா அதை வந்து போஸ்ட்மார்டம் கொண்டு போயிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி அதை பீஸ் பீஸாக கழட்டி இருக்கத்துல உருவிட்டு என்னென்ன தேவையோ அந்த உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் என்ன வேணுமோ மருத்துவத்துறைக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் உருவிட்டு சும்மா எலும்பும் சதையும் கொடுத்து அனுப்புவாங்க. யூஸ் எல்லாத்தையும் தூக்கி கொடுத்து அனுப்புவாங்க. இது வந்து போஸ்ட் மார்ட்டம். ஸோ அதையும் தாண்டி ஏதாவது சூசைட் கேஸ்னால் இது எதனால செத்தாங்க எப்படி செத்தாங்க இல்லை கொலை கேஸா எப்படி செத்தாங்கன்றத அந்த ரிப்போர்ட் அழகாக வரும். இந்த ரிப்போர்ட் எதுவுமே சொல்லலை. யார் எதுக்காக அவ்வளோ பேர் கூட்டத்தில் நசுங்கி எப்படி செத்தாங்க எதுக்காக செத்தாங்க எப்படி செத்துருக்காங்கன்றத ஒன்றுமே சொல்ல. உடனே ஒரு நைட்டாக முடிச்சு போது வேக வேகமாக எரிச்சு போட்டானுங்க. எல்லாத்தையுமே புதைச்சா கூட தூக்கி வச்சு இன்னொன்று சொல்லிட்டு எல்லாருமே சாம்பலாக்கி விட்டானுங்க. ஸோ இது எல்லாமே பக்கா பிளான்ன்றது டிஎம்கே பிளான்ன்றது தெரியுது. ஆனால் மக்கள் பொறுத்து பெருசாக வெடிக்கல. அது ஏனே தெரியல பாவம். ஸோ அதனால் வந்துட்டு தமிழ்நாடு வந்து இன்னமும் அமைதியாக தான் போயிட்டு இருக்கு. அவ்வளோ பேர் செத்தாங்க. ஆனாலும் தைரியமாக மனசாட்சி கூட இல்லாமல் அந்த கரூரில் இருந்து நாய் கொலகார நாய் கோயம்புத்தூரில் போய் நிற்கிது அந்த புறம்போக்கு. அந்த புறம்போக்கை தூக்கி ஜெயிலில் போகலாம்ல பாலாஜியை செந்தில் பாலாஜி மயிர் பாலாஜி சொல்லிட்டு ஃப்ராடு நம்பர் 1 தேவையா பயன் தெரியுது. தூக்கி ஜெயிலில் போட வேண்டியதானே. ஸோ அதனால் வந்துட்டு அவனையும் விட்டு வச்சிருக்கானுங்க. ஸோ அதனால் வந்துட்டு அரசாங்கம் வந்து டம்மியாக தான் போயிட்டுருக்கு. அட்லீஸ்ட் இது வந்து ஸ்டேட் லெவலில் ஆக்ஷன் எடுக்கலனாலும் சென்ட்ரல் லெவலில் வந்து எல்லாரும் வந்தாங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு சொல்லிட்டு எல்லாம் சிபிஐ விசாரணை நடந்துச்சு. விஜயும் கூப்பிட்டாங்க, ஆதவர்ஜுனும் கூப்பிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த செந்தில் பாலாஜி நாயை கூப்பிட்டாங்க, பேசினாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. பட் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடக்குன்றதை பார்ப்போம். மேபி செந்தில் பாலாஜி தூக்கி ஜெயிலில் போடுறாங்கன்னு தெரியல. திகார் ஜெயிலில் போடுறாங்களா இல்லை
புழல் ஜெயிலில் போவாங்களான்னு தெரியல. ஸோ அந்த நாயை போட்டு தாவணும். ஸோ அந்த நாய் தொகுதி தான், அந்த நாய் பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணுச்சு. எல்லாமே திமுகவோட சதி வேலைன்னு எல்லாருக்குமே தெரியும் கரூர்ல. ஸோ தெரிஞ்சுமே அவன் எலெக்ஷன் நிற்கிறான், பர்மிஷன் கொடுக்குறாங்க தெரியல. பட் அரசாங்கம், தேர்தல் கமிஷன் அரசாங்கம் டிஎம்கே சப்போர்ட்டாக தான் இருந்தது. அப்படி அந்த கொலைக்கார நாயும் தெரியும், அவன் மேலே டவுட் இருக்குது, சிபிஐ விசாரணை தெரியும், அவன் தான் பண்ணான்றது ஓரளவுக்கு ஊர்ஜிதமாகுது. எல்லாமே கரூரில் போய் கேட்டோமா டிஎம்கே தான், டிஎம்கே தான் சொல்லுவான். அவனை எதுக்கு எலெக்ஷன் நிற்க வைக்கணும், அவனை ஒதுக்கி இருக்கலாம் இல்லையா, அவங்களுக்கு கேஸ் இருக்கிறதுனால. ஸோ அரசாங்கமாக ஒருதலை பட்சமாக தான் செயல்பட்டு அந்த இடத்துல. நஷ்டீடுகள் கொடுத்தாங்க, நாளை பெரிய லெவலில் விஜய் கொடுத்தாரு. ஸோ அந்த பிரச்சனையை நானும் ஒரு காணுன்றதுனால மனசாட்சி பிரகாரம் அவர் வந்து கொடுத்தாரு. ஸோ இது பண்ண வந்து டிஎம்கே, ஆனால் பழி வந்து டிவிகேக்கு. ஸோ அதனால் அதையும் வந்து பல மீட்டிங்கில் விஜய் சொல்லி காட்டிட்டாரு. இவ்வளோ நியாயமான முறையில் இருக்காரு. நான் நியாயமான முறையில் மக்களுக்கு நான் நல்லது செய்ய வந்தது என்னோட தப்பா? ஒரு நல்ல ஆட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி, ஒரு அமைதியான ஆட்சி, எல்லாமே மக்களுக்காக நான் செய்யணும், மக்கள் வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படின்னு வந்து என்னோட தப்பா? என்கிட்ட இல்லாத பணமா, எனக்கு இல்லாத வசதியா? சினிமாவில் நம்பர் 1ல இருக்காரு. அவரோட படமா அவ்வளோ கூட்டம் அலமோது, அவ்வளோ வசூல், சொல்லி கில்லி மாதிரி சொல்லணும், கில்லி மாதிரி சொல்லி அடிக்க வசூல். ஸோ நஷ்டம் வந்த பணத்தை திருப்பி கொடுக்குற மனசு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க சினிமா துறை எப்படியோ டாப் லெவலோ அந்த அந்த மாதிரி இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். ஸோ மக்களுக்கு எனக்கு நல்லது பண்ணாங்க, நான் அவங்களுக்கு திருப்பி நல்லது பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அது நல்ல விஷயம் தானே. ஒரு முதலாளி வந்துட்டு ஒரு தொழிலாளியை வந்து தூக்கி விடுறாருன்னா நன்றி கடன் அவன் செலுத்திட்டு தானே இருப்பான். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லிட்டு தான் கேட்டு வர்றாரு. நியாயமா இருந்தால் அவரே சொல்லிட்டாரு, என் கூட ஏன் மோதுங்க, என் மக்கள் கூடயோ என் தொண்டன் கூடயும் மோதாதீங்க, என்னோட ரசிகன் கூட மோதாதீங்க, எது வந்தாலும் என் கூட மோதுன்னு சொல்லிட்டு டீசெண்டாக சொல்லிட்டாரு. டிஎம்கே வந்து அந்த திராணி கிடையாது. ஜெயலலிதா யூஸ் பண்ணுவாங்க அந்த இந்த உனக்கு திராணி இருந்தா அந்த அது கிடையவே கிடையாது. திருட்டு திமுக வந்து சதி வேலை தான் பண்ணுவாங்க. அவனுக்கு நேருக்கு நேராக மோதாம சதி வேலை தான் பண்ணுவாங்க. அதாவது வாலியை வந்து மறைஞ்சிருந்தா கொல்ல முடியுமே கண்டி, நேருக்கு நேராக மோத முடியாதான். வாலிக்கு அவ்வளோ சக்தின்னு சொல்லுவாங்க எஸ்டி பிரகாரம். ஸோ வந்துட்டு ஆளாளப்பட்ட வாலியே வந்து திருட்டுத்தனமாக தான் கொண்டாங்களா கண்டி அந்த ஹிஸ்ட்ரி காலத்தில். நேருக்கு நேராக அவன் பற்ற வரம் வந்து வாலிக்கு நேராக போய் நின்றுமா பாதி பலம் எதிராளியோட பாதி பலம் இவனுக்கு வந்துடும். அப்போ எதிராளிகளும் தோத்துருவாங்க. அந்த மாதிரி தான் விஜய் வந்து வாலி மாதிரி. ஸோ அவரோட பலம் ஸ்ட்ராங்கு. அவர் எதிர்க்கு போய் நின்று சண்டை செய்ய முடியாமல் சைடில் நின்று தான் அவங்களை குத்தி 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 விட்டாங்க அவரை. ஸோ அதையும் மீறி டிஎம்கே தடை விதிச்சதெல்லாம் சதி செஞ்சதெல்லாம் முறியடித்து 234 தொகுதியிலையும் ஆட்களை நிற்க வச்சு அரசியல் வந்துட்டு நின்னாச்சு, வின் பண்ண போகிறாங்க. அது தாங்காமல் தான் வந்து டிஎம்கே சதி வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டிவிகே வின் பண்ணும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, மக்கள் எல்லாமே அப்படி திரண்டு போனாங்க. கோயம்பேடு கூட்டமாகட்டும், ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், ரயிலில் போனவன், பைக்கில் போனவன், காரில் போனவன், லாரியில் போனவன், ஸோ ஃப்ளைட்லேருந்து ஃபாரின்லேருந்து ஃப்ளைட்டில் வந்தவன், ஏர்போர்ட்டே ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பார்த்துங்க. எல்லாமே ஒற்றை விரல் புரட்சி அந்த விஜய் என்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் எல்லாரும் கிளம்பி வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னதுக்காக மட்டும்தான் 90, 92%, 95% தமிழ்நாட்டில் போலாயிருக்குன்னு சொன்னால் அது வந்து விஜயால் மட்டும்தான், டிவிகே கட்சியில் மட்டும்தான், அவர் கூப்பிட்டதால் மட்டும்தான். நான் கண்டிப்பாக வேறு எதுவுமே கிடையாது. நம்மளை விட வெஸ்ட் பெங்கால் அதில் பார்த்தீங்கன்னா 95, 99%, 98, 99% லெவலுக்கு போயிருக்கு. நம்ம ஸ்டேட்டை விட பர்சன்டேஜ் அதிகமாக போயிருக்காங்க. காரணம் அவங்க உள்ள மக்கள் வந்து எந்த வாட்டி எழுச்சியாக போகிறோம். அங்கே பிஜேபியும் திரிணாமுல் காங்கிரஸும் செம்ம டஃப் யார் வின் பண்ணுறது அப்படின்றது. எங்கே டிவிகே டிஎம்கே தான் செம்ம டஃப் யார் வின் பண்ணுறது. இந்த ஆட்டத்தில் ஏடிஎம்கே பெருசாக யாரும் சேர்த்துக்கல. காரணம் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியும், எடப்பாடி வந்து ஒர்த்தான பீஸ் இல்லை. அவர் வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டாரு. காரணம் அவர் வந்து கேஸ்லேருந்து தப்பிக்கணும், அவர் கொள்ளடிச்சு வச்சுக்கிற பணத்தை காப்பாற்றணும், அமைச்சர்களை காப்பாற்றணும். ஸோ அதனால் எல்லாமே அப்படி தான். டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால பிஜேபி கூட்டணி வைக்க முடியாது. ஏன்னா அவங்க காங்கிரஸ் கூட கூட்டணி இருக்காங்க காலங்காலமாக. காங்கிரஸ் இப்போ டம்மி பீஸ் ஆயிடுச்சு, சென்டரில் பெருசாக ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ்ல சொல்லிக்கிற அளவுக்கு யாருமே இல்லை. ராகுல் காந்தி மறுபடியும் நான் தலைவராக நிற்கிறேன், நான் போட்டி போடுறேன், அடுத்த பிரதமர் தேர்தலுக்கு போட்டி போடுறேன்னு சொன்னால் மட்டும்தான் மேபி காங்கிரஸ் வின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மோடி தான் மறுபடியும் கண்டினியூ பண்ணுவார், பிஜேபி தான் கண்டினியூ பண்ணுவோம் பிரதமரை. வேற யாரும் இல்லையே இந்தியாவில் பிரதமர் கேண்டிடேட், போல்டான கேண்டிடேட் யார் இருக்கா? ஒன்று மோடி தெரிஞ்ச விஷயம், வேர்ல்டு ஃபுல்லாக தெரியும். இல்லைன்னா காங்கிரஸ் ராகுல் காந்தி, அவர் விட்டு யாரும் இல்லை. அவங்க சிஸ்டர் நிற்பாங்கன்னு தெரியல, அவங்க ஒன்றும் பதவி கொடுக்கல. ஸோ மேபி அவங்க நின்னாங்கன்னா ஓகே, ராகுல் காந்தி நின்னா காங்கிரஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க மக்கள் ஓட்டு போகிறதுக்கு. ஸோ அது அப்பாற்பட்ட பிரச்சனை. இப்போதைக்கு டிவிக்கே தான் வின் பண்ணுன்றதுக்காக விஜயோட டாக் எல்லாருக்குமே தெரியும், அவரோட ஆட்டிடியூட் தெரியும். ஸோ மக்கள் என்ன செய்ய போகிறது பக்காவாக தெளிவாக அறிவிச்சிட்டாரு. ஸோ அதனால் மக்களே டிவிக்கே தான் மக்கள் வந்துட்டு ஓட்டு போட்டிருப்பாங்க.
99% எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி போட்டு இருந்தா மக்கள், நம்மளோட மக்கள் தரம் உயரும். வேற வழி இல்ல. மக்கள் பணத்தை வாங்கிட்டு கூட எனக்கு தயவு செஞ்சு ஓட்டு போட்டுருன்னு சொல்லிட்டு விஜய் வந்து கெஞ்சிட்டு இருந்தாரு. அது உண்மையான விஷயம். என்ன பண்ண போறது சொல்லிட்டாரு. ஸோ மக்களாகிய நாம டிவிகேக்கு வாக்களிச்சிருப்போன்றது அவங்கவுங்களுக்கு தெரியும். ஸோ டிவிகே ஜெயிச்சாருன்னா, வின் பண்ணுச்சுன்னா, சிஎம் விஜய் ஆனார்னா மக்களுக்கு நல்லது நடக்கும். இல்ல மறுபடியும் அதே திமுக தான் வந்து ஜெயிக்குதுன்னா கண்டிப்பா மக்கள் வந்து ஊழல தான் இருக்கும். அவங்க ஜாலியா இருப்பாங்க. மக்கள் அதே பிரச்சனை, அதே கொலை பிரச்சனை, லஞ்ச பிரச்சனை, போதை, ஸோ லஞ்சம் இதே தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகுமாக்காண்டி நம்மளோட ஒரு புதிய பாதை இருக்காது. அதே ஊழல் பாதை தான் இருக்கும். ஸோ மக்களே பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே தான் வின் பண்ணோம். ஜோசப் விஜய் எனும் நான் அவர் தான் சைன் பண்ணுவார் சிஎம்மா. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். மே 4ஆம் தேதி ரிசல்ட் தெரிஞ்சிடும். இந்த படபடப்பான அரசியல், பரபரப்பான அரசியல் இருந்து படபடப்பாக இப்போ திக் திக் நிலைமையில தான் இருக்குது. ஸோ அங்கங்கே ஓட்டு என்ற இடத்துல பலத்த பாதுகாப்பு, நாளெடுக்கு பாதுகாப்பு இருக்குது. சில பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு நியூஸில் பார்க்கும்போது. எதுக்காக உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்கன்னே தெரியல. எல்லாமே பூட்டி வச்சு சீல் வச்சுருக்காங்க. அங்கே போய் என்ன கழட்ட போகிறாங்கன்னு தெரியல. எல்லாமே வந்து நான் உள்ளே போகிறேன், இல்லை போகிறேன். ஸோ நியூஸ் கூட பார்க்கும்போது பார்த்தா ஒரு நார்த் இந்தியன் போலீஸ் வந்துட்டு ஏன்னு சொல்லிட்டாங்க ஒருத்தன் பத்திரிகைலாம் எதுக்காக உள்ளே போகிறாங்கன்னு தெரியல. சீல் வச்சுருக்காங்க, 3 அடுக்கு பாதுகாப்பு, 4 அடுக்கு பாதுகாப்பு இருக்குது. அதெல்லாம் தாண்டி எதுக்கு போகிறீங்க? ஓட்டு போட்டாச்சு முடிச்சாச்சு. எல்லாமே இந்த திருட்டு திமுக பண்ணுறதான், கள்ள ஓட்டு போடுறதுக்காக ட்ரை பண்ணுறானுங்க. ஸோ என்ன நடக்குன்றது தெரியல. மே 4ஆம் தேதி பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே, யார் வின் பண்ணுவாங்க. என்னோட நம்பிக்கை டிவிக்கு எதாவது வின் பண்ணுன்ற நம்பிக்கை. பார்ப்போம்.